India's finest audio wearable brand, starting at 999. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சரியான படம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட் தான். ப்ரோ நல்லா இருந்துச்சு. ப்ரோ நல்லா இருந்துச்சு. பீப்புள் ஸ்டார் கவின் பெஸ்ட் சூப்பரா பண்ணாரு. அவர் எமோஷனலா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. படத்துல வந்து பீப்புள் ஸ்டார் அவர் நல்லா பண்ணாரு. யுவன் பாட்டுல அப்படியே கூஸ் பம்ஸ் செம்மையா இருந்துச்சு. எனக்கு அந்த கூஸ் பம்ஸ் செம்மையா இருந்துச்சு. கூஸ் பம்ஸ் அவர் அப்படியே வந்து அவர் எமோஷனல் கனெக்ட் பண்ண கண்ணாடி எல்லாம் தொடக்கும் போது அப்படியே எனக்கே வந்து எங்க அப்பாவோட நினைச்சு அப்படியே வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. அப்படியே படமே சூப்பர். ஆடியோல போஸ்டர் எல்லாம் காமிச்சாங்க, வெற்றிமான் எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் சூப்பர் பிளாஸ்ட். எக்ஸலன்ட் மூவி. பாட்டு மியூசிக்லாம் சூப்பர், வேற லெவல். யுவன் சங்கர் ராஜா சூப்பரா பண்ணியிருந்தாரு. பிடிச்ச சீன் வந்து இன்டர்வெல் ப்ரோ. இன்டர்வெல் அவர் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகுது, அதான் பிடிச்ச சீன் எனக்கு. லாஸ்ட் 15 மினிட்ஸ் எமோஷனல் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ட்விஸ்ட் இருக்கு படத்துல. லாஸ்ட் 15 மினிட்ஸ் ட்விஸ்ட் பாருங்க பெட் பூரா சூப்பரா. ஒரு நடிகர் வந்து நடிகரானா எவ்வளவு கஷ்டம் இருக்குன்ற மாதிரி நிறைய அந்த மாதிரி நிறைய காமிக்கிறாங்க. கடைசியில டேக்அவே தான் என்னன்னு புரியல. அது மட்டும் என்னன்னு தெரியல. நல்ல ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும் அவருக்கு. நெக்ஸ்ட் படமும் கமிட் ஆயிருக்காரு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இளன் டைரக்ஷன் சூப்பர். ஆக்டிங் வைஸ் கவினை பார்க்கும்போது எப்படின்னா இருக்கு? அதுதான் இப்போ ஒரு காலேஜ் லைஃப்ல இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்டா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது, அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. மெச்சூர் ஆகும்போது அதையும் அக்செப்ட் பண்ணி, ஒரு ஃபேமிலி மேனா இருக்கும்போது அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் என்ன மெசேஜ் சொல்ல வரா? அதான் எல்லா ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கான ஒரு படம் இது. ஒரு விஷயம் நமக்கு வேணும், அடையணும்னு நினைக்கிறவங்க அவங்க போய் அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் இதுல. அந்த மாதிரியான ஒரு படம். ஸ்டபனா இருக்கிறவங்க ஒரு விஷயம் வந்து நடந்தே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம். சூப்பரா இருந்துச்சு. படம் த்ரூ அவுட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் படத்தோட. ஸோ ஒரு நார்மல் பீப்புளாக நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக கனெக்ட் ஆகும் படம் வந்து. ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ப்ரோ இப்படி பண்ணுவாருங்க. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது ப்ரோ அவருக்கு வந்து. அடுத்த எஸ்கே கவின் ப்ரோ அப்படின்றாங்க. அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணி அடுத்த எஸ்கேவா வர்றதுன்னு தெரியல. பட் அடுத்து கவின் அப்படியே அந்த ஒரு பயங்கரமாக வருவார்னு நினைக்கிறேன். கவினோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. யுவன் பிஜிஎம் செம்மையா இருந்துச்சு. ஆக்டர்ஸ் 2 பேருமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. படம் கண்டிப்பா பார்க்கலாம், 2-3 தடவை பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படம்? கண்டிப்பா செம்மையா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ரொம்ப நல்லா பண்றாரு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல செம்மையா வருவாரு. யூனிவர்சல் லவ் தான் ப்ரோ. நம்ம எதை விரும்புறோமோ அது கண்டிப்பா நம்மகிட்ட வரும். நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஒரு இன்டென்ஸான படம். எல்லாரும் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் ப்ரோ. எல்லா ஆடியன்ஸும் கரெக்டாக ஹிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். யுவனோட ஒரு பெஸ்ட் பிஜிஎம் வந்து இந்த படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இதுதான் பேசும்படியா இருக்கு ஒரு யுவனோடது. எமோஷனலா இந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு இந்த படம். எமோஷனலி செம்ம கனெக்டட் ப்ரோ. எமோஷன் மட்டும் இங்கே ஒர்க் ஆகலாம், இந்த படமே ஒர்க் ஆயிருக்காது. ஸோ எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கரெக்டான படமா இருக்கு. இந்த படத்துல இருந்து ஒரு டேக் அவேனா என்ன சொல்வீங்க? அகைன் அந்த ட்ரீமை நோக்கி போகணும், நிற்காம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் திருப்பி அதை ஃபாலோ பண்ணுன்ற ஒரு நல்ல மெசேஜ் தான் ப்ரோ. நல்லா இன்ட்ரெஸ்டாக சொல்லியிருக்காங்க இந்த மெசேஜ். கவினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. அவரோட பிஜிஎம் நல்லா சீன் நல்லா எலிவேட் பண்ணி காட்டுது. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. லால் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபாதர் சன்னோட எமோஷன் நல்லா கனெக்ட் ஆயிருந்துச்சு. அது எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யாரும் வந்துட்டு கொடுத்துறோட கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லாருமே. தனியாக அவங்களுக்கு லேக்னு படத்துல பெருசா இல்லை. நல்ல 2-3 சர்ப்ரைஸ் மூமெண்ட்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. கவின் சாரோட ஆக்டிங் எப்படி? கவின் சார் அதான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கவின் அந்த ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு, படத்துக்கு ஏற்ற மாதிரி. எவ்வளோனா நிறைய ரிலேட் ஆகுது லைஃபோட. செம்மையா கவினோட பெர்ஃபார்மன்ஸ். அது எமோஷனலாக எல்லா பெர்ஃபார்மன்ஸ் அவர் க்ரை பண்ணுற இடத்துல எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அவர் நம்மள அழ வைக்கிறாரு, அதனால எல்லா இடத்துலையும் பர்சனலாக கனெக்ட் ஆகுது. ஒரு ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆகிறான், சும்மா ஈஸியாக காமிப்பாம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு, எவ்வளோ அவமானப்பட்டு வரான்னு பயங்கரமா இருக்கு ப்ரோ. லைஃபை எடுத்து வச்சிருக்காங்க ஒரு படமா. எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்துல இருந்து ஒரு டேக் அவேனா என்ன சொல்வீங்க? எல்லாமே வந்து டக்குன்னு விட்டு கொடுக்காம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் நிறைய விஷயத்த. அதான் ப்ரோ, யூனிவர்ஸ் வால்ஸ் வித் ஸ்டபன். நம்ம பிடிவாதமா இருக்கணும். அது வேணும்னு நம்ம அடம்ட்டா இருந்தா கண்டிப்பா அது கிடைக்கும். அது அப்புறம் விட்டு போனீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். அந்த சான்ஸை வாங்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இல்லைன்னா அது போயிட்டு நம்ம விட்டு. அதனால ஸ்டபன் ஆட்டா இருக்கணும். செல்ஃப் லவ் இப்போ இருக்கிற இதுல நம்ம யாருமே செல்ஃப் லவ் எம்ப்ரேஸ் பண்றது இல்ல. ஸோ செல்ஃப் லவ் எம்ப்ரேஸ் பண்ணணும், அதான் இருக்கிற மெசேஜ். கவின் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா ஒரு ஃபீலிங்கான படம். ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி தான் இந்த படம். வேற லெவலில் எடுத்துருக்காரு படம். இதுல படத்துல இருந்து டேக் அவேனா என்ன சொல்லுவீங்களா? புரியல. டேக் அவேவா இந்த படத்துல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அதான் நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு ட்ரை பண்றோம்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். வீட்டில் வந்து இப்போ ட்ரை பண்ண சொல்ல வந்து சரியா அமௌண்ட் வராது. நம்ம வந்து அடுத்த கட்ட இது பண்ண முடியாது. போய் இப்போ பாம்பேல போயிட்டு பேனா வைக்கிறாரு கவின். நம்ம இந்த நிலைமைக்கு வந்தும் நம்ம ஜெயிக்கிறோம் தான் அவர் நடிக்கிற வச்சு சினிமா விட்டு போன ஒரு இது பண்ணல. அதெல்லாம் நடிச்சிருக்காரு. ஒரு சூப்பர் ஸ்டார் ஆவத்து பெருசு இல்லை, சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படின்னு தான் இந்த படத்தை சொல்ல வராங்க. நல்லா இருக்கு படம். இந்த படத்துல ஒரு ஸ்டாரா எப்படி பண்ணியிருக்காரு கவின் வந்து ஃபுல் ஃபீலிங் தான், நல்லா பண்ணியிருக்காரு. டாடாவோட இது ஒரு நல்ல படம், நல்ல ஃபீலிங்கான படம், ஒரு சினிமாக்காரனுக்கு ஏற்ற படம்.
நல்லா இருக்கு படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே அதிகமா செமையா பர்சனலா கனெக்ட் பண்ணிக்க முடியுது எல்லாராலையும். என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பர்சனலா கனெக்ட் பண்ணிக்க முடியுது? அவர் வந்து எப்படி ஹை கிளாஸ்ல இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் காட்டல, மிடில் கிளாஸ்ல இருந்து நம்மள மாதிரியே தான் அவரும் ஒரு ஸ்டெப்பா வந்திருக்காரு. லாஸ்ட்ல அவர் எப்படி வின் பண்ணியிருக்காரு எல்லாமே, அது எப்படி சொல்றது, அவரோட பர்சனல் ஸ்டோரியவே எடுத்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது, செமையா இருந்தது. எதையுமே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு விட்டுடக்கூடாது. அவர் அந்த மாதிரி விட்டுருந்தா லாஸ்ட்ல வின் பண்ணிருக்க முடியாது. அது மாதிரி தானே நம்மளும் விட்டுறக்கூடாது. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரி லைன் தான் இப்போ வர மாதிரி. இப்போ வந்து அட்மோஸ்ட் இப்போ வர படத்தோட இது வந்து எப்படி சொல்றது, ஸ்டாண்ட் அவுட்டா நிக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு நியூ கான்செப்ட் வேற, அதோட இது வந்து ரொம்ப ரிலேட் பண்ணுது நம்மள. ஒரு லைஃப்க்கு ஏத்த மாதிரி எடுத்திருந்தாங்க ஒரு படத்தை. ஏத்த மாதிரி ஒரு பேசிக்கா சொல்லணும்னா, ஒரு மேன் ஓகேவா, ஒரு மேன் வந்து அவனோட லைஃப்ல அவனோட கோல்ஸை ரீச் பண்ண எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அவன் ஃபேஸ் பண்றான், எவ்வளவு ஹடில்ஸ் அவன் ஃபேஸ் பண்றான் தான் கதை. எப்படி சொல்றது, அவன் வந்து எவ்வளவுதான் ஒரு பிரேக் டவுன் பாயிண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஹோப்னு இருக்கும் போது நீங்க வந்து அந்த ஹோப்ஸ் இருந்ததுன்னா போதும். நீங்க வந்து எப்படி சொல்றது, யூ ஹேவ் டு ஆக்டர் ஆகணும். அதுல வந்து ரொம்ப பேஷனேட்டடா அவன் வந்து இருந்தான். லைக் அவனுக்கு மணி இல்ல, லைக் சப்போர்ட்ஸும் யாரும் கொடுக்கல. லைக் பிரேக் டவுன் பாயிண்ட்ல இருந்து இருக்கும் போது அவன் வச்சிருந்த நம்பிக்கை, அவன் பேஷன் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை தான் அவனை கடைசியில தூக்கி நிறுத்தி இருக்கு. அதுதான் ஒரு ஆக்டிங் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் 10 கொடுக்கலாம் ப்ரோ, 10 கொடுக்கலாம். அவ்வளவு லைவ்லியா இருந்தது, நேச்சுரலா இருந்தது ப்ரோ. நீ என்ன பார்த்த கவின்? தெரியல விட்டுருங்க ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ப்ரோ கவின் நான் பார்த்தது இல்ல ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததுக்கு ஐ பிகேம் a big fan of him. யுவன் சாரை வந்து இந்த விசில் போடு சாங்க்கு அப்புறம் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க, அவரோட பிஜிஎம் செட் ஆகலன்னு. இந்த படத்துல எப்படி பண்ணியிருக்காரு? எனக்கு நல்லா இருக்குது. எல்லா விஷயமும் நல்லா டீடைலிங் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சூப்பரா இருக்குது. இல்லை ப்ரோ, நான் அப்படிதான் நினைச்சேன் என்ன போகுதுன்னு. பட் வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லா புல்லரிக்கும் உங்களுக்கே வந்து கண்டிப்பா நல்லா இருந்தது, செமையா இருந்தது. யுவன் வந்து சீரியஸா ஹீரோக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் யுவன் தான் வந்து வேற லெவல். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கேரக்டர் வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு யுவன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்காரு. எல்லாருக்குமே வந்து புதுசாக இருக்கும். மூவி ரீரிலீஸோட இது சாங் ரீரிலீஸ் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பிஜிஎம் வரும்போது அந்த சீனை அப்படியே ரியாலிட்டிஸ்டிக்காக காமிக்குது. பயங்கரமா இருக்கும் ஆனால் படம். ஆஸ் யூஷுவல் தெரிச்சிட்டாரு, நல்லா இருந்துச்சு மியூசிக். லால் சாரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு எல்லாமே ஆக்சுவலி படம் ஃபுல்லா. யுவன் சார் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஒரு கவின் முதல்ல ஸ்டார்டிங்ல சாங் ஒரு லைட்டிங் போட்டாங்க ரோனியில, நல்லா செமையா இருந்துச்சு, வேற லெவல். யுவன் பிஜிஎம் வேற லெவல். எனக்கு சொல்லிதான் அவனுக்கு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்னே அந்த நாய்க்கு தெரியும். எட்டாவது மைக்ல அவன் சொல்லிட்டான். 8 பேர் கேட்டாங்க, 8வதுலயும் சொல்லிட்டான் இதை ப்ரோ. அதுதான் ப்ரோ, எனக்கு வந்து மியூசிக் வந்து எனக்கு அது அப்படி எனக்கு வந்து நிக்கல ப்ரோ மைண்ட்ல. பட் ஸ்டோரி லைன் பிளாட் வந்து சூப்பரா இருந்தது ப்ரோ. லால் சாரோட ஆக்டிங் எப்படி? நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ப்ரோ அவர் வந்து சம ப்ரோ. எப்படி சொல்றது, அந்த சுல்தான்ல வருவாரு பாத்தீங்களா, அந்த ஃபீல் வந்தது ப்ரோ. நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க ப்ரோ. அவங்க அப்பா வந்து பையனுக்கு வந்து நிறைய மோட்டிவேட்டட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அப்பாங்க இருந்தா நல்லா இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ஹிட் ஆகும். மலையாளம் ஃபிலிம்ஸை விட பார்த்தா இந்த படம் கண்டிப்பா ஓடும் ப்ரோ, செம்மையா ஓடும். யுவன் சாரோட பிஜிஎம் எப்படி? செம்மையா இருந்துச்சு ப்ரோ. பழைய மியூசிக்லாம் வந்திருக்கு, கண்டிப்பா பார்க்கணும். எல்லாரும் வந்து பார்க்கணும், ஃபேமிலியோட வந்து பாருங்க. பேர் கேமியோ எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படி இருக்கு, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு? வெற்றிமாறன் சார் வரும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய இருக்கு, நல்லா இருக்குது ப்ரோ. கேமியை விட ப்ரோ ஒரு சாங் ஒன்று பழைய யுவன் சாங் ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து நான் சொல்ல விரும்பல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அது என்ன சாங்ன்றது. நல்லா இருக்கும். அது சர்ப்ரைஸா இருக்கிறதுனால மூமெண்ட் ஸ்பாயிலர் இல்லாம இருந்தால சர்ப்ரைஸாவே இருந்தனால ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. தியேட்டர்ல எல்லாமே கத்துனாங்க. சர்ப்ரைஸ் இல்லைன்னா அவ்வளோ எமோஷனல் கனெக்ட் இருந்திருக்காது. சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தா டேரக்டர். ஸோ ஆக்சுவலி சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. India's finest audio wearable brand, starting at 999.